அவனிடம் தௌஹீத் என்றால் என்னவென்று கேளுங்கள், அவனுக்கு தெரியாது. தாகூத் என்றால் என்னவென்று கேளுங்கள், அவனுக்கு தெரியாது. குஃபுர் பித்தாகூத் என்றால் என்னவென்றென்று கேளுங்கள், அதுவும் அவனுக்கு தெரியாது. அல்வலாவல் பரா என்றால் என்னவென்று கேளுங்கள், அதுவும் அவனுக்கு தெரியாது. சரி, அவனிடம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வயது என்னவென்று கேளுங்கள், அவன் அவரது பிறந்த தேதியையே சொல்வான். கிறிஸ்டியானோவின் மனைவி அல்லது காதலியின் பெயர் என்னவென்று கேளுங்கள், அவளது பிறந்த தேதி, பெயர் மற்றும் முழு குடும்ப வரலாற்றையே அவன் கூறுவான். அல்லாஹ் அக்பர். இது போன்ற ஒருவன் அறியாமையின் காரணமாக மன்னிக்கப்பட வேண்டுமென விரும்புகிறான். இது என்ன மாதிரியான அறியாமை? அல்லாஹ் நம்மை இதற்காகவா படைத்தான்? கால்பந்து வீரர்களின் பெயர்களையோ பாடகர்களின் பெயர்களையோ மனப்பாடம் செய்யவும் பாடல்களை கற்கவும் அவன் நம்மை படைத்தானா? நாம் எத்தனை முறை இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை இஸ்லாமியர்கள் என்று அழைக்கவே நாங்கள் அஞ்சுகிறோம். ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் அவனை வணங்குவதற்காகவும் அவனது ஏகத்துவத்தை பிரகடனப்படுத்துவதற்காகவுமே நம்மை படைத்தான். அல்லாஹ் கூறுகிறான், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. வணங்குதல் என்றால் அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதாகும். அல்லாஹ் நம்மை தேவையற்ற இணையதளங்களை பார்ப்பதற்கோ அல்லது சந்தேகத்திற்குரிய இடங்களுக்குச் செல்வதற்கோ படைக்கவில்லை. அல்லது கால்பந்து வீரர்கள் மற்றும் பாடகர்களை தெரிந்து கொள்வதற்காகவும் அவன் நம்மை படைக்கவில்லை. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக்கொள்ளுங்கள். தௌஹீதின் அடிப்படைகள், ஷரியத்தின் அடிப்படைகள், இஸ்லாத்தின் ஆணிவேர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.